சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு சத்திய மார்க்க குடும்பத்தாராக செப்டம்பர் மாதத்திலும் வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். தேவனுடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பான தேவச்சனமே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது 3 பகுதிகளாக 7 சத்தியங்களாக அனுசரிக்கப்படுகிறது. அதிலும் மாதத்தின் முதலாம் வாரத்தின் முதல் நாள் என்றபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே கொடுத்த அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்தை, இரத்தத்தை பந்தியிலே மாத்திரமாக பங்கெடுத்து நாம் போஜன பானம் பண்ணவும் இருக்கிறோம். எப்போதும் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிரகாரத்தின் 2 விதமான சத்தியங்களில் முதல் சத்தியமாக இருக்கக்கூடிய கல்வாரி வெண்கல தொட்டியின் அடையாளமான சுத்திகரிப்பின் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்களாக வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதி கொண்டோமானால் அதற்கு தேவையான ஆதார மற்றும் ஒத்து வசனங்களையும் நாம் குறித்துக் கொள்வோம். முதல் வசனமாக, ஆதார வசனமாக எபிரேயர் 10:25 எழுதிக் கொள்வோம். 2ஆம் வசனம் யாத்திராகமம் 12:16. 3ஆம் வசனம் அப்போஸ்தலர் 13:43. 4ஆம் வசனம் ரோமர் 16:5. கடைசி வசனம் நாம் எப்போதும் குறித்துக் கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பான தேவச்சனமே, சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்று நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்களாக வாழ்கிற குற்றம். ஒன்று சபை,
2 கூடி வருதல், 3 விட்டு விடுதல். சபை என்றால் என்னவென்பதை நாம் சுத்திகரிப்பின் செய்திக்குள்ளாக போகும்போது அதனை தெளிவாக வசன அடிப்படையில் விளங்கிக் கொள்ள இருக்கிறோம். 2வது வார்த்தை, சபையானது கூடி வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. நாம் நம்முடைய வீடுகளிலே வசிக்கிறோம். சபை குறித்த சமயத்திலே தம்முடைய வீட்டை விட்டு புறப்பட்டு கூடி வர வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. கூடி வர வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. இவ்விதமாக கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். அதாவது கூடி வராமல் இருந்து விடுகிறார்கள். கூடி வர வேண்டும் என்பது சத்தியம். கூடி வராமல் அதை விட்டு விடுவது சத்தியத்துக்கு புறம்பான காரியம். சத்தியத்தை நிறைவேற்றுவது குற்றமற்ற வாழ்க்கை. சத்தியத்தை நிறைவேற்றாமல் இருப்பது குற்றமுள்ள வாழ்க்கை. சபை கூடி வருதலை விட்டு விடுகிற குற்றம் என்னிடத்தில் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை தெய்வம் நம்மோடு வெளிப்படுத்தி பேச இருக்கிறார். இந்த தலைப்பினை நாம் எங்கிருந்து எடுத்துக்கொண்டோமானால் எபிரேயர் 10:25 இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிச்சு பாருங்க, கவனத்தோட கேளுங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோ. எபிரேய புஸ்தகத்திலே எபிரேய ஆசிரியர் இவ்விதமாக எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? சபை கூடி வரணும், ஆனால் சபை கூடி வர வேண்டியதை சிலர் விட்டு விடுகிறாங்க. அப்போது கூடி வந்திருக்கிற தேவ ஜனங்களை நீங்களும் சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாமல் தொடர்ந்து கூடி வர வேண்டும் என்பதை ஒருவருக்கொருவர் புத்தியாக சொல்ல வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய சத்திய மார்க்க சபைக்கும் தொடர்ந்து நாம் கூடி வந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை போல பலரும் இந்த சத்திய மார்க்க சபைக்கு முந்தின காலங்களிலே கூடி வந்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே சிலர் சத்திய மார்க்க சபை கூடி வருதலை விட்டுவிட்டார்கள். ஆனால் நாமும் கூடி வந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே சிலர் சபை கூடி வருதலை விட்டு விட்டது போல நாமும் சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருக்க வேண்டும். அப்படி விட்டு விடாமல் இருப்பதற்கு நம்மில் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டுமா? நீங்க சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறீங்க, ஏற்கனவே அந்த சகோதரர் அந்த சகோதரி சபைக்கு வந்து கொண்டிருந்தாங்க, ஆனா விட்டுட்டாங்க. ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி விட்டுறாதீங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லலாமா? ஏன் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கான அவசியம் என்னவென்றால், நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ நாளை குறித்து எழுதியிருக்கிறது. நாள் என்று வரும் பொழுது வேதத்திலே பல ரகசியங்கள் இருக்கிறது. ஆனால் நாம் மிக முக்கியமாக நாள் என்ற வார்த்தையை கர்த்தருடைய நாள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் நாள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கான நாள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக மொத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான நாள் சமீபமாக காணப்படுகிறது என்பதை எவ்வளவாக வேதத்திலிருந்து நம்முடைய அக கண்கள் வழியாக பார்க்கிறோமோ அவ்வளவாய் நாம் ஒருவருக்கொருவர் சபை கூடி வருதலை விட்டு விடாமல் இருப்பதற்கு தேவையான புத்தியை ஞானமாக நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். தெளிவான எண்ணங்களோடு அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். எனக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் அதை கேட்டுக்கிடும். நான் ஒருத்தருக்கு சொல்லுவேன், நான் சொல்றதை இன்னொருத்தர் கேட்டுக்கணும். நான் தான் சரியா வர்றேனே, எனக்கு ஏன் சொல்ற அப்படி கேட்க கூடாது. அவங்க தான் சரியா வர்றாங்களே, நம்ம ஏன் அவங்களுக்கு சொல்லணும் அப்படி நினைக்க கூடாது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது.
யார் எப்போது சபை கூடி வருவதை விட்டு விடுவார்கள் என்று சொல்ல இயலாது. முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைப்படுகிற அளவிற்கு அந்த தேவைப்படுகிறதான அளவை கண்டுபிடித்து நாளானது சமீபித்து இருக்கிறது, அல்லது நம்முடைய மரணத்துக்கான நாள் சமீபித்து இருக்கிறது, ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட சபை கூடி வருதலை விட்டு விடக் கூடாது என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். தொடர்ச்சியாக நாம் சபை என்றால் என்ன என்பதை சரியாக வேத வசன அடிப்படையிலே விளங்கிக் கொள்ள அடுத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். யாத்திராகமம் 12:16. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானதை மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். பழைய பாட்டு காலகட்டத்தில் தேவ ஜனமாக இருந்த இஸ்ரவேலருக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பிரமாணமா இருக்கு. இந்த பிரமாணத்தை நாம கவனிக்கும் போது இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டார். வனாந்தர வழியாக கானான் தேசம் போய் சேருகிறார்கள். வனாந்தரத்திலே காணப்படும் பொழுது அவர்களுக்கான சபை கூடி வருதல் என்ற நிகழ்வு துவங்கியது. எங்கே அவர்கள் சபை கூடி வந்தார்கள் என்றால், கவனமாக கேட்கணும், ஆசரிப்பு கூடாரத்திற்கு கூடி வந்தார்கள். இஸ்ரவேலர் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலே வனாந்தரத்திலே தேவன் சொல்லி உண்டாக்கின ஆசரிப்பு கூடார வாசலுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் முதலாம் நாள்ல கூடி வர்றாங்க, 7ஆம் நாள்ல கூடி வர்றாங்க, அதே மாதிரி 8ஆம் நாள்லையும் கூடி வந்திருக்கிறாங்க. வெவ்வேறு விதமான நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கான சபை ஆசரிப்பு கூடாரம். நல்ல கவனமா கேட்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த சபையின் ரகசியம் மாறும். ஆசரிப்பு கூடார சபைக்கு தேவ ஜனமாகிய இஸ்ரவேலர் முதலாம் நாள்ல கூடி வரணுமா, 7ஆம் நாள்ல கூடி வரணும். அப்படி கூடி வரக்கூடிய அந்த 2 நாட்களிலும் அவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாதாம். இஸ்ரவேலர் தங்களுக்கு தேவையான உணவை மட்டும் சமைக்கலாம். உணவு சமைக்கிறத தவிர, உணவு தயாரிக்கிறத தவிர வேற எந்த வேலையும் செய்யப்படலாகாதுன்னு எழுதியிருக்கு. தேவ ஜனமே, நம்ம புதிய ஏற்பாட்டு சபையா இருக்கிறோம். நாமும் கூடி வர வேண்டிய அவசியம் இருக்கு. அதனை தொடர்ச்சியா விளங்கிக் கொள்ள இருக்கு. நாம் சபை கூடி வர வேண்டிய நாள் என்னவென்பதையும் விளங்கிக் கொள்ள இருக்கிறோம். அப்படி நாம் விளங்கிக் கொண்டு சபை கூடி வர வேண்டிய நாளிலே நம்முடைய எந்த வேலையையும் நம்ம செய்ய வேண்டாம். சபை கூடி வர வேண்டிய நேரத்துல வேற எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதுக்கு முன்னால கூடி வந்து திரும்பி போன பிறகு நமக்கான வேலைகளை செய்து போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் சபை கூடி வர வேண்டிய நாளிலே, கூடி வர வேண்டிய நேரத்திலே வேற எந்த வேலையும் நம்ம செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த வசனத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் விசேஷத்துக்கு போனேன், நான் வேலைக்கு போனேன், ஒருத்தர் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டாங்க, அவங்க கூட போனேன், அவங்கள பார்க்க போனேன், இவங்கள பார்க்க போனேன், இந்த விஷயமா போனேன், அந்த விஷயமா போனேன், நில விஷயமா போனேன், வீட்டு விஷயமா போனேன், அந்த காரியமா போனேன், இந்த காரியமா போனேன், நீ எந்த காரியமாகவும் போகக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. சபை கூடி வர வேண்டிய நாளிலே, சபை கூடி வர வேண்டிய நேரத்திலே, சபை கூடி வர வேண்டும் என்பதே சத்தியம். உணவை மட்டும் தயார் பண்ணிட்டு வந்துரு. என்ன அப்படின்னா, இஸ்ரவேலர் முதல் நாளும் கூடினாங்க, 7ஆம் நாளும் கூடினாங்க. ஒரு வாரத்துல 7 நாட்கள் இருக்கு. அந்த 2 நாள்ல அவங்க கூடி இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அப்படி 2 நாள் என்ற கட்டாயம் இல்லை. அடுத்தடுத்த வசனங்கள் வழியா விளங்கிக் கொள்ள போறோம். நீங்களும் நானும் சபை கூடி வர வேண்டும் என்கிற சத்தியத்தை அறிய வேண்டும், உணர வேண்டும். அறிந்த பிறகு, உணர்ந்த பிறகு அதனை நிறைவேற்றி நடக்க வேண்டும். அதான் சத்தியம். சத்தியத்தில் நடக்கிறதுனா இப்படிதான்.
நாம கேட்கிற வசனத்தை அறியணும், நம்ம கேட்கிற வசனத்தை உணரணும், நம்ம கேட்கிற வசனத்தை வாழ்க்கையில நிறைவேற்றி நடக்கணும். நினைச்சா வர்றது, நினைச்சா வராம இருக்கிறது. இதெல்லாம் எப்படி வசன சத்தியத்தை நிறைவேற்றுவது? அடுத்த வசனத்தை நம்ம வாசித்து தொடர்ச்சியான சத்தியத்தை விளங்கி கொள்ள இருக்கிறோம். அப்போஸ்தலர் 13:43 ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். இங்கேயும் புத்தி வருது, கவனிச்சீங்களா? சபை கூடி வருகிற இடங்களிலே புத்தி வருகிறது, கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஆசரிப்பு கூடார சபை இருந்தது. ஆசரிப்பு கூடார சபையானது ராஜாக்கள் காலகட்டம் வரும்போது, சாலமோன் ராஜா ஆளுகை செய்யும் போது ஆசரிப்பு கூடாரம் ஆலய கட்டிடமாக உருவெறுகிறது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூடி வருகிறவர்கள் பின்னதாக சாலமோன் கட்டிய ஆலயத்துக்கு சபை கூடி வர ஆரம்பித்தார். காலங்கள் கடக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வருகிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனிதனாக வரும் பொழுது அநேக ஜெப ஆலயங்கள் கட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்து தாம் வந்த நோக்கத்தின்படி மரிக்கிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அநேகர் சுவிசேஷ சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புறாங்க. மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சபைக்குள்ள சேர்க்கிறார். இந்த கர்த்தர் சபைக்குள்ளே சேர்க்கிறார் என்கிற சத்தியமானது புதிய ஏற்பாட்டு சபையை குறிக்கிறது. ரட்சிக்கப்படுகிற கூட்டம் தான் சபை. ரட்சிக்கப்படுகிற அந்த ஜனங்கள் சபை கூடி வந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் தான் சபை, அவங்க தான் கூடி வந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எங்க கூடி வந்தாங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரவேல் தேசத்திலே காணப்பட்ட ஜெப ஆலயங்களுக்கு சபை கூடி வந்தது. சபை என்ற வார்த்தையை விளங்கிக்கணும். தேவ ஜனம்தான் சபை. தேவ ஜனமாகிய சபை ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஆரம்பத்தில் கூடி வந்தது ஜெபாலயத்திலையும் வந்திருக்கிறாங்க. அப்படி கூடி வந்தவங்க ஒருவருக்கொருவர் புத்தியை பெற்றுக் கொண்டார்கள். தொடர்ந்து கூடி வருவதற்கும் தேவையான புத்தியை பெற்றுக் கொண்டார்கள். முதல் நூற்றாண்டு ஆதி சபை கூடி வந்துச்சு. எப்ப கூடி வந்துச்சுங்கிறத நம்ம விளங்கிக்க. பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர் ஆசரிப்பு கூடாரத்துல முதல் நாள்லயும் கூடி வந்தாங்க, 7ஆம் நாள்லயும் கூடி வந்தாங்க. ஆனால் நீங்களும் நானும் எந்த நாளிலே கூடி வர வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். 7ஆம் நாள் கூடி வரணுமா, இல்ல முதலாம் நாள் கூடி வரணுமா, இல்ல முதலாம் நாளும் 7ஆம் நாளும் சேர்த்து கூடி வரணுமா? ஒரு குழப்பமும் வேண்டாம். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் முதலாம் நாளும் கூடி வந்தாங்க, 7ஆம் நாளும் கூடி வந்தாங்க. 7ஆம் நாளை அதிக முக்கியத்துவப்படுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் சபையானது முதலாம் நாளிலும் 7ஆம் நாளிலும் கூடி வர வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் வாரத்தின் முதலாம் நாளிலே நாம் கூடி வருவதற்கு வேத ஆதாரங்கள் இருக்கின்றன. காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலானது வாரத்தின் முதலாம் நாளை குறிப்பிடுகிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டு சபையானது 7ஆம் நாளை முக்கியப்படுத்தாமல் வாரத்தின் முதலாம் நாளை முக்கியப்படுத்தி ஆரம்ப கட்டத்திலே ஜெப ஆலயங்களிலே கூடி வந்தார்கள். அடுத்த வசனம் வாசிக்கிறேன், கவனி. ரோமர் 16:5 அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபை. ரோமர் புத்தகத்துல சபை கூடி வந்ததை பத்தி எழுதி இருக்கு. அப்படி என்ன எழுதி இருக்குங்கிறத கவனிச்சோம் அப்படின்னா, வீட்டுல சபை கூடி வந்துச்சான். குறிப்பிட்ட நபருடைய வீட்டுல, அப்படி பல வீடுகள்ல கூடி இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல கூட அப்படி எழுதி இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் சரி, ரோமர் புத்தகத்திலையும் சரி, பின்னதாக வருகின்ற நிருபங்களிலேயும் சரி, முதல் நூற்றாண்டு சபை
ஆதி புதிய ஏற்பாட்டு சபை சத்தியத்தை கவனிக்கிறோம். எங்க கூடி வந்துச்சு அப்படிங்கறத நாம வேதத்துல கவனிச்சோம் அப்படின்னா, வீடுகள் தோறும் கூடி வந்திருக்கிறான். சுவிசேஷ சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஒவ்வொரு தேவ ஜனங்களும் வீடுகள் தோறும் சபை கூடி வந்திருக்கிறாங்க. வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். சபைக்கு கூடி வர வேண்டிய ஜனங்கள் கூடி வரணும். அப்படி கூடி வருகிற ஜனங்கள் வாழ்த்துக்களை பெற வேண்டும். வாழ்த்துக்குரியவர்கள். சபையை குறித்து அதிகமா நாம் அறிய வேண்டிய ஏராளமான ரகசியம் இருக்கு. அதை நாம உணரணும் அப்படின்னா, யாத்திராமம் 12:16 முன்னால வாசிச்சோம். 3ஆம் நாள்ல கூடி வந்த அந்த சபைக்கு பரிசுத்த சபை கூடுதல் எழுதியிருக்கு. சபை கூடுதல் அப்படின்னா பரிசுத்தமான தேவ ஜனங்கள் கூடி வர வேண்டியதான். சபையை குறித்து நிறைய ரகசியங்கள் நம்ம அறியணும். பரிசுத்தமாக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கூடி வரணும். அப்படி கூடி வருகிற ஜனங்கள் வாழ்த்து பெறணும். அப்படி வாழ்த்து பெறுகின்ற தேவ ஜனங்கள் தாங்கள் கூடி வருகிற சபை கூடுதலை விட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை விட்டு விடுகிற சூழல் வருமானால் அப்படி விட்டு விடாமல் இருப்பதற்கு நாம் ஒருவருக்கொருவர் ஞானமாக புத்தி சொல்ல வேண்டும். பரிசுத்த சபை கூடி வரணும். பரிசுத்த சபை கூடி வந்து பரிசுத்தமாக ஆக்கப்பட வேண்டும். பரிசுத்தமானாக வாழ்வதற்குரிய சத்தியங்களை கேட்டு அறிந்து உணர்ந்து கை கொண்டு வாழ வேண்டும். சபை கூடி வருகிற நோக்கம் பரிசுத்தத்தை மையமாக கொண்டு வருகிறது. ஒரு வாரம் சபை கூடி வர்றதை விட்டாச்சுன்னு வைங்க, 2வது வாரம் வரணுமான்னு தோணும். 2வது வாரமும் வரலன்னு வச்சுக்கோங்க, 3வது வாரம் போக வேண்டாங்கிற முடிவு எழும்பும். அப்புறம் சபைக்கு வரணும்னாவே அச்சமா இருக்கும். சபைக்கு வரணும்னு தோணவே தோணாது. நீ பரிசுத்தமாக்கப்பட்ட, சபைக்குள்ள சேர்க்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்டு சபைக்குள்ள சேர்க்கப்பட்ட நீ, கர்த்தருடைய சபையா இருக்கிற நீ கூடி வருவதனுடைய நோக்கம் பரிசுத்த வாழ்க்கையை தொடர்ச்சியா நடத்துவதற்குத்தான். நீ கூடி வராம இருந்துட்ட அப்படின்னா வரணுங்கிற எண்ணம் அற்று போகும். வரணுங்கிற எண்ணம் அற்று போச்சுன்னா பரிசுத்தமாக்கப்பட்ட நீ உன்னுடைய பரிசுத்த வாழ்வை நீ இழப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவச்சம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய சபை, நான் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய சபையா இருக்கிறேன் அப்படின்னா தொடர்ந்து பரிசுத்தமா என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு சபை கூடி வர வேண்டும் என்கிற சத்தியத்தை தெய்வம் எழுதி கொடுத்திருக்கிறார். அத 1ஆம் நாள்ல இன்றைய நாட்களிலே நான் நிறைவேற்ற வேண்டியது சத்தியம். சிலர் இந்த அறிவு இல்லாததுனால, இந்த புத்தி இல்லாததுனால விட்டுறாங்க. யாரோ ஒருத்தர் அப்படி விட்டு விடும்போது நானும் அதை போல விட்டு விடுகிற நபராக, புத்தியற்ற நபராக மாறக்கூடாது. சத்தியத்தை சத்தியமா அறிஞ்சு தேவ ஜனமா ஞானமா பரிசுத்த சபை கூடி வருதலை ஒரு நாளும் வெற்றி விடாம நம்முடைய வாழ்க்கையை நடக்கும். இன்னைக்கு நம்ம சபையில எத்தனை பேர் நினைச்சா சபைக்கு வர்றாங்க, நினைச்சா சபைக்கு வர்றது. தேவன் இருக்கிறாருங்கிற ஒரு பயம் இருக்குதா? தேவனுடைய வார்த்தையை மீறுகிறோமேங்கிற ஒரு உணர்வு இருக்கிறதா? சபையில தேவன் ஊழியர்களை வைத்திருக்கிறாங்களே, அந்த ஊழியர்கள் கேட்பார்களே, ஏதாவது ஒரு அச்சம் இருக்குதா? பரிசுத்தமாக்கப்பட்டோம், பரிசுத்த சபை கூடி வரும். வாரத்தின் 1ஆம் நாள்ல ஒரு நாள் தேவனுக்காக ஒரு 3 மணி நேரம் செலவழிக்க, என் பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள ஏன் நான் உணர்வோடு வாழக்கூடாது? இந்த உணர்வு அற்று போய் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறவர்களாக வாழ்ந்திருந்தோம் என்றால் நம்ம மனந்திருந்து சுத்திகரித்துக் கொள்ள. சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க, நான் விருதாவாகவே என் இதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன் என்று சொல்லுகிறானே. நீங்களும் நானும் அல்வாரி வெண்கல தொட்டி எண்ணெயிலே சேர்ந்து சபை கூடி வருகிற காரியங்களிலே நம்முடைய தவறான எண்ணங்கள், வார்த்தைகள், கிரியைகள் இருக்குமானால் அதிலே மனம் திரும்புவதற்காக எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி கல்வாரி வெண்கல தொட்டி எண்ணெயில நிற்போம்.
சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டிருக்கிற நான் கல்வாரி வெண்கல தொட்டி எண்ணெயிலே எழும்பி நின்று நாம் கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையிலே அறிய வேண்டிய சத்தியம் என்ன, உணர வேண்டிய சத்தியம் என்ன, நான் நிறைவேற்றி வாழ வேண்டிய சத்தியம் என்ன? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நானும் விட்டு விடுகிற குணங்களோடு சுபாவத்தோடு அறியாமையிலே உணராமையிலே நடந்திருக்கிறேனா? இஸ்ரவேல் ஜனங்க முதலாம் நாளிலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடி வந்தார்களே. ஆதி தேவ ஜனங்கள், புதிய ஏற்பாட்டு தேவ ஜனங்கள் ஜெப ஆலயத்திலும் வீடுகளிலும் கூடி வந்தார்களே. இஸ்ரவேலர் வாரத்தின் முதலாம் நாளிலும் 7ஆம் நாளிலும் கூடி வந்தார். முதல் நூற்றாண்டு ஆதி புதிய ஏற்பாட்டு சத்திய மார்க்கத்து தேவ ஜனங்கள் வாரத்தின் முதலாம் நாளிலே தேவனுடைய சபையாக தங்களுடைய வீடுகளிலே கூடி வந்தார்களே. இன்றைய நாட்களிலே நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு தேவனுடைய சபையாராய் இருக்கிறோமே. ஆனால் நம்ம வீடுகளில் கூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் அமைந்தது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இன்றைய காலகட்டம் வீடுகளிலே சபை கூடி வர அனுமதி இல்லை. சபையானது ஓரிடத்தில் கூடி வந்திருக்கும் போது என்று எழுதியிருக்கும் பொழுது சபைக்காக ஒரு இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த இந்த இடத்திலே வாரத்தின் முதலாம் நாளிலே ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வர வேண்டும் என்பது தேவனுடைய சத்தியம். என்னைக்காவது நான் வாரத்தின் முதலாம் நாள்ல சபைக்கு போகணுமா அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கா? ஏன் போய்கிட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? போகாம நின்று இருக்கிறோமா? உணர்வுகள் எப்படி இருந்திருக்கிறது? கிரமமா இருந்துச்சா, அக்கிரமமா இருந்துச்சா? சொல் எப்படி இருந்தது? மீறுதல் இல்லாம இருந்துச்சா, மீறுதல் உள்ளதா இருந்துச்சா? செயல் எப்படி இருந்தது? பாவம் இல்லாமல் இருந்ததா, பாவம் உள்ளதாக இருந்தது? இந்த காரியத்திலே அவரவர் தங்களுடைய ஆத்துமாவிலே தங்களுடைய குறைகள் குற்றங்கள் என்னதென்று உணர்ந்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடக் கூடியவர்களாக இருந்தோம் என்றால் மனம் திரும்ப வேண்டும். என்னை உணர்த்தும் ஆவியானவரே என்று கேட்டு மனம் திரும்ப. யாரா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா வாரத்துல முதல் நாள் இங்க ஆலயத்துக்கு கூடி வந்தே ஆகணும். அது தேவனுடைய சத்தியம். வேற எந்த வேலையும் நான் செய்யக்கூடாது. சபை கூடி வர்றதை விட்டுட்டு சொந்த காரியம், விசேஷ காரியம், வேலை, அது இதுன்னு உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்து அப்படி போயிருக்கிறோம் அப்படின்னா மனம் திரும்பணும். பரிசுத்த சபை கூடி வருகிற இந்த சத்தியத்தை நிறைவேற்றாம விட்ட நாட்களுக்காக மனம் அருந்தும். இனி அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்க கூடாதபடிக்கு நான் உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கர்த்தருடைய நாளானது சமீபத்து வருகிறதை பார்க்கக்கூடிய ஆத்தும கண்கள் திறந்த நபராக தேவ சமூகத்திலே சபையிலே காணப்பட வேண்டும் என்று மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு நம்ம கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையில் ஒரு பக்கம் மனம் திரும்பினாலும் இன்னொரு பக்கம் கண்கள்ல இச்ச, வாயில ஜீவனத்தின் பெருமை, உடம்புல மாம்சத்தின் இச்சன்னு சொல்லி இவைகளுக்கு கடந்த வார நாட்களிலே இடம் கொடுத்திருக்கிறோமா? உனக்கும் ஆவியானவரேன்னு கேட்க. இது இல்லாம எத்தனையோ காரியங்கள்ல எத்தனையோ நபர்களை ஆத்மாவிலே சிந்தித்து இருக்கிறோம், நினைச்சிருக்கிறோம், யோசிச்சிருக்கிறோம். அக்கிரமமா இதெல்லாம் யோசிச்சிருக்கிறோமா? எவ்வளவு பேர்ட்ட பேசி இருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை பேசி இருக்கிறோம். எப்படி எல்லாம் பேசி இருக்கிறோம்? மீறி பேசி இருக்கிறோமா? நம்ம யார் யாருக்கிட்ட எப்படி எல்லாம் நடந்து கொண்டோம்? பாவத்தோட நடந்திருக்கிறோமா? எல்லாம் என்ன உணர்த்துன்னு சொல்லி அடிமைத்தன குணங்கள் மனம் திரும்பிட்டு திரும்ப திரும்ப அதே எனக்கு உணர்த்துன்னு சொல்லி கேட்டு உணர்ந்து மௌனமா அறிக்கை செய்ய வேண்டாமா? உங்களோடு கூட நானும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னு எனக்கு வருவான் என்று எழுதி இருக்கிறத குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்தோம் அப்படின்னா அதை விட்டு விட தெளிவு பெறவே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால நமக்கு மன்னிப்பு உண்டு. உடைய ஜீவனால கழுவப்பட நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்க சத்திய தோப்பன், சத்திய குமாரன், சத்திய ஆவியா நாங்க மனம் திரும்பி எங்களுடைய குறைகளை குற்றங்கள் எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால மன்னிங்க.
அவர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக கொடுத்த குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினால எங்களை கழுவுங்க. எபேசியர் 5:26, 1 6:11, 1 1:7 உம்முடைய சத்திய வசனத்தினாலும் எங்களை சுத்திகரித்து சுத்தமாக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்தீர் என்று விசுவாசிக்கிறோம். சகல துதிகன மகிமையாக்கி நமக்கு கொடுக்கிறோம். சத்தியேசுவின் நாமத்தில் சத்தியாவின் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.